Good morning student. இன்னைக்கு 12th standard accountancy பார்க்க போறோம். Previous classலயே நம்ம double entry systemனா என்ன, அதனோட மீனிங் என்ன, incomplete recordsனா என்ன, அதனோட மீனிங் என்ன, double entry systemத்துக்கும் incomplete recordsக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது எல்லாமே previous classல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது அப்படினா meaning of statement of affairs. Statement of affairs உடைய மீனிங் பார்க்க போறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாலும் திரும்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் த ஷோயிங் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட். த பேலன்ஸ் ஆஃப் அசெட் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட், த பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். It is a prepared from incomplete records to find the capital of a business line on a particular date. Statement of affairs is a resemblance of the balance sheet. The difference between asset and liabilities is taken as a capital. So, capital equal asset minus liabilities. கேபிட்டல்ங்கிறது அசெட்டுக்கும் லைபிலிட்டிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆகிடாது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அப்போ நிலையறிக்கை முறையில் மொத்த அசெட்டுக்கும் அதாவது சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம கண்டுபிடிக்கிறதா என்னது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நிலையறிக்கை முறையில் முதல் கண்டறிதல். எந்த முதல் அப்படின்னா தொடக்க முதலும் கண்டுபிடிக்க போகிறோம், இறுதி முதலும் கண்டுபிடிக்க போகிறோம். தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இறுதி முதல் கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலயமா கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த கேபிட்டல் ஓப்பனிங்காக இருக்கலாம், க்ளோசிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுதான் தான் இந்த சம்மு போடும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது ஜென்ரலி ப்ரிப்பேர் டு த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ், பட் பேலன்ஸ் ஷீட் டு ஃபைண்ட் த ஃபினான்சியல் பொசிஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் நாட் யூஸ்டு த டபுள் என்ட்ரி சிஸ்டம், பட் பேலன்ஸ் ஷீட் இஸ் யூஸ்டு த டபுள் என்ட்ரி சிஸ்டம். Statement of affairs is not the fully based the ledger balance, but balance sheet is a fully based the ledger balance. Statement of affairs is not the reliable. Records from maintained incomplete records, but balance sheet is reliable. It is based under the double entry system. Statement of affairs அதே மாதிரி இந்த statement of affairsல ஏதோ ஒரு வேல்யூ நம்ம மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கும். ஆனால் ரிஸ்க்கு பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் ஒரு வேல்யூ வந்து தப்பாக நம்ம ரெக்கார்ட் போட்டுட்டோம், என்ட்ரி போட்டுட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸுங்கிறாங்க, 5 டிஃப்ரென்ஸு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட். இது டபுள் என்ட்ரியை பேஸ் பண்ணி எல்லாமே என்ன செஞ்சிடும், எல்லா ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதனால தான் இதில் என்னது அப்படின்னா இதில் கேபிட்டல் மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஒன்லி கேபிட்டல்ஸ் ப்ராஃபிட் லாஸ் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே ஒரு சம்ம நான் எழுதி போட்டிருக்கேன். அண்ட் 1st April 2017 கணேஷ் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல்ஸ் ஆஃப் ₹75,000. கணேஷுங்கிறவர் அப்போனா ஒரே ஒரு ஆள் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னது அப்படின்னா சோல் ட்ரேடர்னு அர்த்தம். எவ்வளோ அப்படின்னா கேபிட்டல் 75,000ல் அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 1st April கொடுத்துட்டாவே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா he did not maintain the proper books of accounts. ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா அவர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. கீழே டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், கேஷ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், டெப்டாஸ், அடுத்த கேஷ் அட் பேங்க்கு, பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டாஸ்ன்னு கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே டூரிங் த இயர் the withdrew ₹15,000 for his personal use. Drawing value கொடுத்தாச்சு. அதே மாதிரி he introduced the capitals of ₹20,000. additional capital கொடுத்தாச்சு. during the year calculate the profit and loss. Profit and loss தான் கேட்டிருக்காங்க.
ஏற்கனவே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ப்ராஃபிட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு 5 சம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என்னது அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அதுலேருந்து அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும், லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம லெஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் வந்து என்னது அப்படின்னா அட்ஜஸ்டட் அதிகமாக இருந்து ஓப்பனிங் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இப்போ போட போகிறோம். கேபிட்டலில் ஃபஸ்ட்டு ஆன் 1 ஏப்ரல் கொடுத்ததுனால என்னது அப்படின்னா இது ஓப்பனிங் கேபிட்டல்ஸ். இப்போ கீழே கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட் மாடல் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ பேலன்ஸ் ஷீட் மாடல் அப்படின்னா இதில் எதுதெல்லாம் அசெட்டோ அசெட் சைடு எழுத போகிறோம், எதுதெல்லாம் லைபிலிட்டிஸோ அதெல்லாம் நம்ம எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா லைபிலிட்டி சைடு எழுத போகிறோம். இப்போ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இஸ் அசெட், கேஷ் அசெட், பில்ஸ் ரிசீவபிள் அசெட், ஃபர்னிச்சர்ஸ் இஸ் அசெட், லேண்ட் அண்ட் பில்டிங்கும் அசெட், டெப்டாஸ் அசெட், அதே மாதிரி கேஷ் அட் பேங்க்கும் அசெட், பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டாஸ் இது ரெண்டு மட்டும் என்னது அப்படின்னா லைபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிறோம். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல். இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். அதனால ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ். யாருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கணேஷ். அசாம் 31st மார்ச் எந்த இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2017 அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டுக்கிறோம். இந்த ஹெட்டிங்கில் இதை நான் இன்னொரு சமுக்காக எழுதி போட்டோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல அசெட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லைபிலிட்டிஸ் ருபீஸ், இந்த இடத்துல அசெட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் அசெட்லாம் எங்கே அப்படின்னா ரைட் சைடில் அப்படிங்கிறத நம்ம இதோடைய மீனிங் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18,000. ஸ்டாக்னு எழுதுறேன். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 18,000. கேஷ் 5,000. நம்ம அந்த 1 cents ஆர்டரில் எழுதிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணும்பொழுது ஈஸி. பில்ஸ் ரிசீவபிள் 7,000. ஃபர்னிச்சர் 3,000. லேண்ட் அண்ட் பில்டிங் 30,000. டெப்டாஸ் 16,000. கேஷ் 24,000. நான் இதில் சுருக்கி எழுதிட்டேன். அடுத்தது பில்ஸ் பேயபிள் 6,000. கிரெடிட்டாஸ் 9,000. இப்போ எதுதெல்லாம் அசெட் அப்படிங்கிறது அசெட் வேல்யூ எழுதிட்டேன், இதெல்லாம் லைபிலிட்டிஸ்ங்கிறது லைபிலிட்டிஸ் வேல்யூவும் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் எந்த சைடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அசெட் சைடு வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. லைபிலிட்டி சைடு வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது ஒரு 15,000 இருக்குது. லைபிலிட்டி சைடு எவ்வளோ இருக்குது? 15,000 தான் இருக்குது. இப்போ அசெட் சைடுடைய வேல்யூவில் ஆட் பண்ண போகிறோம். 0 0 0 6 + 4 10 13 20 25 33 பேலன்ஸ் 3 5 6 9 10. அப்போ எவ்வளோ வருது இந்த சைடு அப்படின்னா 1,03,000. அந்த வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம லைபிலிட்டி சைடும் போட்டுடணும். அசெட் சைடு வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, லைபிலிட்டி சைடு வேல்யூ வந்து 15,000 தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த 1,03,000 15,000 லெஸ் பண்ண போகிறோம். 0 0 இங்கேருந்து பாரோ பண்ணுறோம். 13 13ல் 5 போயிடுச்சுன்னா 8, இங்கே 9 8. இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கேபிட்டல்னு சொன்னேன். இது பேலன்சிங் ஃபிகர் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 88,000. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில்
கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். இதில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் போட்டு the statement of affairs of Ganesh Hassan 31st March 2017 போட்டேன். எதெல்லாம் அசெட் அப்படிங்கிறது அசெட்டில் எழுதிட்டோம். ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம். அசெட்டோடைய வேல்யூ எது அசெட் அப்படிங்கிறது தெரியும். அந்த அசெட்டோடைய வேல்யூலாம் அசெட் சைடு எழுதியிருக்கேன். லைபிலிட்டிஸ் எல்லாம் லைபிலிட்டி சைடு எழுதியிருக்கேன். இப்போ வேல்யூ எந்த சைடு ஹையஸ்ட் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். இதில் அசெட் சைடு ஹையஸ்ட் வேல்யூ வருது. எவ்வளோ வருது அப்படின்னா 1,03,000 வருது. அந்த 1,03,000 இங்கேயும் போட்டுக்கிறோம். இதிலிருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த லைபிலிட்டி சைடில் ரெண்டு வேல்யூ தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15,000 வருது. இங்கே 1,03,000லேருந்து லெஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா கேபிட்டல். அதுதான் பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறத போட்டுறோம். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் அவங்க கேட்டிருக்கிறது. அப்போ கால்குலேட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே ஃபார்மேட் நான் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கிடச்சிரும். அதுலேருந்து ஓப்பனிங் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல போடுறேன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் profit loss for the year ended 31st March 2017 அப்படின்னு போடுறோம். இப்போ இது அக்கௌண்ட் ஷீட்டில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெண்டு சைடு போடணும். அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ்னு வந்தாவே என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணோம். இது சிங்கிள் சைடில் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் எழுதிடணும். இதில் க்ளோசிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி ஓப்பனிங்னு சொன்னேன் அப்படின்னா ஏப்ரலோடைய வேல்யூ கொடுத்துட்டா அது ஓப்பனிங் நம்ம எடுத்துக்கணும். அதனால் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ன்னு பிரிச்சுக்கேன். இங்கே இடம் இல்லாதனால நான் ஏற்கனவே இந்த மாடல் சொல்லி கொடுத்தேன். அதனால் உனக்கு ட்ராயிங்ஸ் இந்த ட்ராயிங்ஸுடைய வேல்யூ இதை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 15,000 அதை எழுதிக்கிறோம். இது ஆடுங்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 0 0 0 8 + 3 13 1,03,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இதில் இந்த லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஹி இன்ட்ரடியூஸ்டு த ஃபர்தர் கேபிட்டல்ஸ் ஆஃப் ருபீஸ் எவ்வளோ அப்படின்னா 20,000. அந்த 20,000 வேல்யூவை இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடணும் லெஸ்ன்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். லெஸ்ஸுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் இதுலேருந்து லெஸ் பண்ணுறோம். 0 0 0 3ல் 0 விட்னா 3 8. இப்போ எவ்வளோ வந்திருக்கு 83,000. இது அட்ஜஸ்டடு க்ளோசிங் கேபிட்டல். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. the capital of a rupees the business with the capital of rupees எவ்வளோ அப்படின்னா 75,000. இப்போ இந்த 75,000 இதுலேருந்து லெஸ் பண்ணுறோம். 0 0 0 3ல் 5 போகாது. இங்கேருந்து பாரோ பண்ணுறா 13 13ல் 5 போயிடுச்சுன்னா 8. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 8. ஓப்பனிங்கை விட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்னது அப்படின்னா இது ப்ராஃபிட். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் இந்த சம். இது சம்டைம்ஸ் 3 மார்க்கு சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ இங்கே சில இதில் 3 மாடல் இருக்குது. இந்த சம்மில் 3 மாடல் இருக்குது. ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல் இந்த கேபிட்டல் கொடுக்காமலே இருந்திருந்தாங்க அப்படின்னா இங்கே வேல்யூ 2ஆக கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓப்பனிங்கும் இதே மாடல் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதேமாரி அசட்டை போடணும், இதேமாரி லைபிலிட்டிஸ் போடணும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் என்னது அப்படின்னா கேபிட்டல் தான் ஓப்பனிங் கேபிட்டல். அதேமாரி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சில டைம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கீழே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஃபர்னிச்சரில் டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 5%, டெப்டாஸில் பேட் டெப்ஸ்ன்னு கொடுத்து 2,000 கொடுத்துருந்தாங்கன்னா அதில் டெப்டாஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். லேண்ட் அண்ட் பில்டிங்கில் ஒரு 2% டிப்ரிசியேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவோ வேல்யூவோ அதுலேருந்து 2% கண்டுபிடிச்சி இதுலேருந்து லெஸ் பண்ணி இந்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து என்ன செய்வோம் லைபிலிட்டி சைடு போடுவோம். அது இடத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வேல்யூ தான் என்னது அப்படின்னா கேபிட்டல்ஸ். அதுதான் பேலன்சிங் ஃபிகர். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா எதில் மட்டும் பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டலில் மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதில் பண்ணக்கூடாது அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலில் பண்ணக்கூடாது. அப்போ இதுதான் 3 மாடல் இருக்குது. இந்த 3 மாடலும் நீ போட்டுப்பார். இது வந்து என்னது இதே மாதிரி தான் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிற 3 மாடல் சம்மும் நமக்கு இருக்குது.
உட்காந்து போட்டுப்பாரு. அடுத்த மாடல் இப்போ பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இது அடுத்த கொஸ்டின். டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்னது அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே சம கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா டெப்டாஸ் ஆன் ஜான்வரி 2018 40,000. டெப்டாஸ்னா யார் அப்படின்னா கஸ்டமர் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸில் இப்போ குட்ஸ் விற்கிறேன் அப்படின்னா என்னிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் தான் யார் அப்படின்னா டெப்டாஸ். கஸ்டமர்ஸ் தான் நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா டெப்டாஸ். அப்போ அந்த டெப்டாஸுடைய ஃபஸ்ட்டு ஜான்வரியில் உள்ள பேலன்ஸு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40,000 கொடுத்தாச்சு. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ், அவர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1 lakh. அதேமாதிரி டிஸ்கவுண்ட் அலௌடு, அவருக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 5,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். சேல்ஸ் ரிட்டன், குட்ஸ் டேமேஜாக இருக்குது அப்படின்னு ரிட்டன் வந்திருக்கிற குட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2,000. அதேமாதிரி டெப்டாஸ் ஆன் 31st December 2018 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 50,000. நாங்கள் கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ். என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த டெப்டாஸுடைய ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஃபார்மேட் எழுதி போடுறேன். இப்போ ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் இதில் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா இந்த சைடில் உள்ளது டெபிட், இந்த சைடில் உள்ளது கிரெடிட், 2 சைடு வர மாதிரி தான் போடணும். இதுவும் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டும் 2 சைடு வரணும். இதில் ஃபஸ்ட்டு டெபிட் சைடெலாம் எழுதுறோம். அந்த பர்டிகுலர்ஸ் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன செய்வீங்க 2 யூஸ் பண்ணணும். 2 பேலன்ஸ் drawdown. இது வந்து என்னது அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் 2 சேல்ஸ். இந்த சேல்ஸுங்கிறது என்னது அப்படின்னா நம்ம இப்போ கிரெடிட் சேல்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல சேல்ஸு கிரெடிட்னு போட்டாச்சு. அடுத்தது 2 பேங்க். பேங்க்குன்னு போது என்னது அப்படின்னா செக்கு dishonored. Next, bills receivable, bill dishonored. இதான் வந்து என்னது அப்படின்னா டெபிட் சைடில் வரக்கூடியது. பேலன்ஸ் ட்ராடவுன், ஓப்பனிங் பேலன்ஸ் எழுத போகிறோம். சேல்ஸு கொடுத்துருந்தா கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருந்தா எழுத போகிறோம், இல்லைனா கண்டுபிடிக்க போகிறோம். பேங்க் அதாவது செக்கு டிஸ்கானர் ஆயிடுச்சு மறுக்கப்பட்டது அப்படின்னு பேங்க்லேருந்து வந்துருச்சு அப்படின்னா அது டெபிட் சைடில் போடணும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் ஆயிட்டு அப்படின்னா அதுவும் டெபிட் சைட் போடணும். பில்ஸ் ரிசீவபிள்னா யார் அப்படின்னா இப்போ டெப்டாஸில் நம்ம குட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், அவர் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருப்பாரு, பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து இல்லை 3 month சென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. இதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் எழுதுவோம். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்வோம் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுப்போம் இல்லையா. அப்போ டெப்டாஸுடைய ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான் என்னது அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள். இந்த சைடில் டெபிட் சைடில் உள்ள என்னென்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத எழுதி போட்டேன். பேலன்ஸ் ப்ராடான், ஓப்பனிங் பேலன்ஸ், சேல்ஸு கிரெடிட்டு, பேங்க் வந்து செக்கு டிஸ்கானர், பில்ஸ் ரிசீவபிள், பில் டிஸ்கானர். கிரெடிட் சைடில் எழுதும்பொழுது நம்ம பை போட்டு எழுதுவோம் இல்லையா, பை கேஷ். இந்த கேஷுங்கிறது என்னது அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரிசீவ்டு அப்படிங்கிறத இங்கே எழுதிடுவோம். அதேமாரி பை பேங்க்கு, இதுவும் வந்து என்னது அப்படின்னா பேங்க்லேருந்து அமௌண்ட்டு இல்லை ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா செக்கு கூட எழுதி செக்கு ரிசீவ்டு. அடுத்தது பை டிஸ்கவுண்ட் அலௌடு, by sales return. அடுத்தது by bad debts. அடுத்தது by balance CD. இது வந்து என்னது அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். டெப்டாஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த சைடு எழுதியிருக்கேன். இது க்ளோசிங் பேலன்ஸ். இந்த ஃபார்மேட்டுக்கு நேராக வேல்யூ இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் இந்த மாதிரி இன்ட்டு போட்டுப்போம். இப்போ சம் இருக்கிறதுனால என்ன செய்கிறேன் அப்படின்னா இதுலேயே எப்படி இந்த அமௌண்ட்டு போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ இது ஃபார்மேட் பாரு, இதுதான் ஃபார்மேட்.
இந்த இடத்துலையும் வேல்யூ இல்லை, சேல்ஸ்லேயும் வேல்யூ இல்லை. இது ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் உனக்கு தரவா தெரிஞ்சால் தான் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சம்மு போட முடியும். அப்போ டெபிட் சைடு வரக்கூடாது, திருப்பி சொல்கிறேன். டெபிட் சைடில் பேலன்ஸ் ப்ராட் ஆன் ஓப்பனிங் பேலன்ஸ் வரணும். அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். செக் ஏதாச்சும் டிஸ்கானர் ஆயிட்டு அப்படின்னா அதுவும் டெபிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள் பில் ஏதாச்சும் டிஸ்கானர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் டெபிட் சைடு. கிரெடிட் சைடில் கேஷ் ரிசீவ்டு அமௌண்ட் வந்து டெப்டாஸ்லேருந்து நம்ம ரிசீவ் ஆயிருக்கு ஏதாச்சும் கேஷ் அப்படின்னா அது வந்து கிரெடிட் சைடு. பேங்க்லேருந்து என்னது அப்படின்னா செக் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னாலும் அது கிரெடிட் சைடு போடணும். டிஸ்கவுண்ட் அலௌடாக இருந்தால் கிரெடிட் சைடு. சேல்ஸ் ரிட்டனும் கிரெடிட் சைடு. பேட் டெப்ஸு. அடுத்தது பேலன்ஸ் சிடி, இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இதுதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் இப்போ நான் இந்த சம்மை இதிலே போட போகிறேன். நான் இதோடைய இன்ட்டு போட்டேன் இல்லையா ஃபார்மேட்டுக்காக, அதை மட்டும் அழைச்சிட்றேன். Total debtors account, ரெண்டாவது சம்க்கான ஆன்சர் இது. இப்போ கொஸ்டின் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெப்டாஸ் உடைய ஆன் 1 January 2018 எவ்வளோ 40,000 கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறோம். இப்போ 40,000 நம்ம என்ன செஞ்சிடறோம், டெபிட் சைடு. இந்த ஃபார்மேட்டை நீ மெமரி பண்ணிட்டு அப்படின்னா இந்த சம் ஆட்டோமேட்டிக்காக நீ போடலாம். அப்போ டெப்டாஸ் உடைய ஓப்பனிங் டெபிட் சைடு வருங்கிறதா டெபிட் சைடு எழுதியாச்சு. கேஷ் ரிசீவ்டு, அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 lakh. அப்போ கேஷ் ரிசீவ்டுங்கிறது எங்கே போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோமா. இந்த 1 lakhங்கிறத கிரெடிட் சைடில் 1 lakh வேல்யூவை புட்டப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலோடு 5,000. டிஸ்கவுண்ட் அலோடுங்கிறது எங்கே இருக்கு, இங்கே இருக்கா. அப்போ டிஸ்கவுண்ட் அலோடுங்கிற இடத்துக்கு நேராக 5,000 போடுறோம். சேல்ஸ் ரிட்டன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,000. சேல்ஸ் ரிட்டன் கிரெடிட் சைடு. ஸோ அந்த வேல்யூவை 2,000 எழுதுறேன். டெப்டாஸ் ஆன் 31st December 2018 rupees 60,000. க்ளோசிங் பேலன்ஸு 31st வந்தாவே என்னது க்ளோசிங். 1st January அப்படின்னா ஓப்பனிங் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. அப்போ 31st December எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000. அது க்ளோசிங் பேலன்ஸுக்கு நேராக நம்ம என்ன செய்கிறோம், அந்த 60,000 வேல்யூவை எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ். இந்த கேஷ் சேல்ஸு இதில் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஃபார்மேட்டில் எங்கேயாச்சும் கேஷ் சேல்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, இல்லை. அப்போ எங்கெங்கெல்லாம் வேல்யூ எழுதலை, இந்த இடத்துல பேங்க்கு இதில் இந்த சம்பளம் கொடுக்கல, அதனால் நான் என்ன செஞ்சிடறேன், ஒரு ஹைஃபன் போட்டுறேன். பேட் டெப்ஸ் உடைய வேல்யூவும் இந்த சம்பளம் இல்லை, அதனால் இங்கே ஒரு ஹைஃபன் போட்டுறேன். இந்த இடத்துல பேங்க்கு செக் டிஸ்கானர் வேல்யூ இல்லை, அதனால் அதையும். பில்ஸ் ரிசீவபிளும் வேல்யூ இல்லை, அதனால் இது. அப்போ ஃபைனலாக நம்ம இதில் கண்டுபிடிக்கிறது என்னது அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். ஏன் கிரெடிட் சேல்ஸுக்கு நான் போடல அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இஸ் கால்ட் ஏ டோட்டல் சேல்ஸ். அதனால கிரெடிட் சேல்ஸுக்கு நேராக நான் ஒரு ஹைஃபன் போடலை. இப்போ இதில் வேல்யூ வந்து இந்த சைடு 40,000 இருக்குது. இப்போ இந்த சைடு தான் வேல்யூ அதிகமாக இருக்குது, அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா கிரெடிட் சைடை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ண எவ்வளோ வரும் அப்படின்னா 0 0 0 2 + 5 7 நெக்ஸ்ட்டு 6 1,60,000 1,67,000 தான். 1,60,000 65 + 2 67. இப்போ இந்த சைடோட வேல்யூ ஆட் பண்ண எவ்வளோ இருக்குது 40,000 தான் இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 1,60,000 வேல்யூவை அதே டெபிட் சைடும் போட்டுடுறேன். இப்போ இதுலேருந்து இதை வேல்யூவை லெஸ் பண்ணுறோம். 40,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,27,000. இந்த 27,000 தான் இந்த இடத்துல நம்ம பேலன்சிங் ஃபிகராக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸு கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் ஏன் இதில் எல்லாத்துலேயும் கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்கிறதுனால கிரெடிட் சேல்ஸுக்கு நேராக மட்டும் நான் கோடு போடலை. இதுதான் இந்த சமயத்தில் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் சேல்ஸு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல போடுறேன். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ளஸ் கிரெடிட். கேஷ் ப்ளஸ் கிரெடிட். அப்போது கேஷு டோட்டல் சேல்ஸில் கேஷுடைய வேல்யூவை கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது 50,000. இந்த இடத்துல உனக்கு தெரியாது, அதனால் இங்கே எழுதுகிறேன். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000. நம்ம கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1,27,000. அப்போ 1,27,000 இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 1,77,000.
இதுதான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா டோட்டல் சேல்ஸ். இதான் என்னது, நம்ம டோட்டல் சேல்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு எந்த வேல்யூ தேவை அப்படின்னா கிரெடிட்டு சேல்ஸ் வேல்யூ தேவை. கிரெடிட் சேல்ஸ் வேல்யூ கிடைச்சாதான் நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டோட்டல் சேல்ஸுடைய ஃபார்மேட்டே கேஷ் ப்ளஸ் கிரெடிட்டு. அப்போ கிரெடிட் சேல்ஸோட வேல்யூவோட கேஷ் சேல்ஸுடைய வேல்யூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிரும். இதுதான் இந்த சம். ஓகே, புரியுதா? இதேமாரி நிறைய மாடல் இருக்குது, போட்டு பாரு. இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம். தேர்ட் சம்மு, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ ஏற்கனவே பார்த்தது டோட்டல் டெப்டாஸ் பார்த்தோம். அடுத்தது அதுலேயே வந்து டோட்டல் டெப்டாஸ் கண்டுபிடிச்சி கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிச்சு, அடுத்த டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த சம்மில் ஒரு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மட்டும் தனியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், மெயின்டைன் பண்ண போகிறோம். அடுத்த சம்மில் பில்ஸ் ரிசீவபிளும் டோட்டல் டெப்டாஸும் மெர்ஜ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மேட் படிக்கணும். அதில் ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிளுடைய ஃபார்மேட்டில் இந்த இடத்துல டெபிட்னு பிரிச்சுப்போம், இந்த இடத்துல கிரெடிட்னு பிரிச்சுப்போம். இதில் டெபிட் சைடில் வரக்கூடியது என்னது அப்படின்னா பேலன்ஸ் ப்ராட் ஆன் ஓப்பனிங் பேலன்ஸ். ஏற்கனவே டெப்டாஸில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே வரும். அங்கே பில்ஸ் ரிசீவபிள்னு போட்டிருப்போம். எதில் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸில் பில்ஸ் ரிசீவபிள் போட்டிருப்போம். இங்கே சன்ட்ரி டெப்டாஸ், அதாவது பில் ரிசீவ்டுன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம். சன்ட்ரி டெப்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை டெபிட் சைட் போட போகிறோம். அதேமாரி கேஷ், அது பில்ஸ் ரிசீவபிளில் ரிசீவ் ஆகக்கூடியது அமௌண்ட் இங்கே. அதேமாரி சன்ட்ரி டெப்டாஸ் பில் டிஸ்கானராக இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே அப்படின்னா கிரெடிட் சைடு. அடுத்தது பேலன்ஸ் சிடி, இது வந்து என்னது அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பேலன்ஸ் சிடி. ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்தால் பேலன்ஸ் ப்ராடவுன்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம் இல்லையா, அதனால இது டெபிட் சைடில். இது ரெண்டும் எங்கே அப்படின்னா சன்ட்ரி டெப்டாஸும் பேலன்ஸ் ப்ராடவுனும் டெபிட் சைடில் வரும். அடுத்தது கேஷு, அது பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு ஆகுது கேஷ் அப்படின்னா அது கிரெடிட் சைடு. சன்ட்ரி டெப்டாஸு பில்ஸ் டிஸ்கானர் ஆகுது அப்படின்னா அது கிரெடிட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் இதுதான் ஃபார்மேட்டு. இந்த பில்ஸ் ரிசீவுடைய ஃபார்மேட்டும் நீ மெமரி பண்ணணும். அதேமாரி சன்ட்ரி டெப்டாஸுடைய ஃபார்மேட்டும் மெமரி பண்ணால் மட்டும்தான் அந்த சம்மு போடலாம். இதை நீ மெமரி பண்ணிவிடு. இப்போ ஒரு சம் கொடுத்துருக்கேன், என்னது அப்படின்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மட்டும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இங்கே போர்டு இடம் பத்தில் அப்படிங்கிறதுனால ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20,000. அதேமாதிரி க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் எவ்வளோ அப்படின்னா 60,000. அதேமாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் எவ்வளோ அப்படின்னா 5,000. இப்போ அந்த ஃபார்மேட் தெரிஞ்சதுன்னா அப்படியே புட்டப் பண்ண வேண்டியதான். இப்போ ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20,000. அந்த 20,000 ஓப்பனிங் பேலன்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னா இது தேர்ட் சம்மு. ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அப்படின்னா 20,000. அந்த 20,000 நான் என்ன செஞ்சுருக்கேன், பேலன்ஸ் ப்ராடவுனுக்கு நேராக 20,000 போட்டுக்கணும். அடுத்தது இந்த க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அப்படின்னா 30,000. எங்கே போட்டிருக்கோம், அந்த பேலன்ஸ் சிடி க்ளோசிங் பேலன்ஸு. ஸோ இந்த இடத்துல வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 30,000. அதுக்கு நேரம் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாம் மேலே தூக்கியே போடலாம் 30,000. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸு போட்டாச்சு, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 30,000 போட்டாச்சு. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் ரிசீவ்டு எங்கே இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு கேஷ் அப்படிங்கிறது நம்ம கிரெடிட் சைட் போட்டிருக்கோம். அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 60,000. அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் 60,000 வேல்யூ போடுறோம். ஃபைனலாக பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் எவ்வளோ அப்படின்னா 5,000. டிஸ்கானர் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சைடில். அதாவது டிஸ்கானரில் பில்ஸ் ரிசீவபிள்னு எழுதக்கூடாது, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள்னு எழுதக்கூடாது. இது யாரை எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா சன்ட்ரி டெப்டாஸுடைய டாக்குமெண்ட்டை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு சொல்லி இங்கே மேலே எழுதியிருக்கோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானருங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். அது ஃபார்மேட் படிக்கும்போது நீ மெமரி பண்ணிக்கணும். எவ்வளோ அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் எவ்வளோ அப்படின்னா 5,000. இந்த இடத்துல 60,000 இருக்குது. 5,000 வந்து என்னது அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30,000. டெபிட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணணும், டெபிட்டுக்கும் கிரெடிட் வேல்யூக்கும் கம்பேர் பண்ணணும். எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த ஹையஸ்ட் வேல்யூ தான் ரெண்டு சைடும் போடணும். அப்போ இந்த சைடில் எவ்வளோ வருது அப்படின்னா 20,000 வருது. இந்த சைடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 60,000, இது ஒரு 5,000 65,000, இது ஒரு 30,000. அப்போ இந்த சைடில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 95,000 வருது. அப்போ எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, 95 தான் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ இதனால் 95,000 நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டு சைடும் போடுறோம்.
இந்த 95,000ல இப்போ எந்த வேல்யூ அப்படின்னா இங்கே 20,000 மட்டும் தான் டெபிட் பேலன்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், 95,000லேருந்து 20,000 நீ லெஸ் பண்ணிடணும். எப்படி லெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்க, தனியாக எழுதிட்டு லெஸ் பண்ணு. 0005 9ல் 2 போய்ட்டுனா 7, அப்போ 75,000 வந்துருக்கு. இதுதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல குறையுது சன்ட்ரி டெப்டாஸு எவ்வளோ அப்படின்னா 75,000. இது பில்ஸு ரிசீவபிள் ரிசீவ்டு. இப்போ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 75,000 நம்மளுக்கு வேல்யூ வந்திருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்போ மேலே வந்து நான் என்னதை செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபார்மேட்டை எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபார்மேட்டை நம்ம அடிச்சுட்டு டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள்னே எழுதிக்கலாம். இல்லைன்னா டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள். ஃபார்மேட்லேயே எழுதியிருந்ததில் நான் என்ன செஞ்சேன், ஆல்டர் பண்ணி இந்த சம் போட்டேன். அப்போ ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி தான் எது இருக்கும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும். பட் இதில் 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் என்னது அப்படின்னா மாறி வரும். அப்போ இந்த வேல்யூ வச்சுட்டு என்ன செஞ்சுட்டோம், ஓப்பனிங் போட்டாச்சு, க்ளோசிங் போட்டோம், கேஷ் ரிசீவ்டுன்னு எவ்வளோன்னு பார்த்தோம், அடுத்தது டிஸ்கானர் எவ்வளோ போட்டோம். எந்த வேல்யூ அதிகமாக வந்திருக்கோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது அப்படின்னா நம்ம பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 75,000 வந்திருக்கு. இது ஒரு மாடல். இதே மாதிரி நிறைய மாடல் சம் இருக்குது, போட்டுப்பாரு. பேலன்ஸ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.